வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. இன்றைக்கி வந்து நெட்டு ரிசல்ட் நமக்கு வெளியாயிருக்கு. யாரெல்லாம் நெட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தன்னோட கடின உழைப்பை விடாமல் போட்டவங்க எல்லாருமே, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி பாஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூஜிசி நெட் எழுதுறது வந்து நார்மலாக பொதுவாகவே வந்து ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இது ப்ராப்பராக உட்காந்து படித்தா ஒரு 6 monthஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு விமனாக, ஒரு ஃபேமிலி விமனாக நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஒரு 2 months படிப்போம். அப்புறமா வந்து ஏதாவது சுச்சுவேஷன் வந்து நம்மளை படிக்க விடாமல் பண்ணிடும். திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், திரும்ப நம்ம படிக்க விடாமல் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருப்போம். அப்புறமா எக்ஸாம் வரும், எழுதுவோம். அப்புறமா அதில் 1-2 மார்க்கில் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாமல் போகும். திரும்ப நம்ம வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு திரும்ப வந்து டர்ன் ஆயிடுவோம். அப்போது அந்த படிக்கிறத விட்டுருவோம். திரும்ப அந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ அந்த இடையில இருக்கிற அந்த கேப்பு தான் நம்மளை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா வந்து சக்ஸஸ்லேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்து பின்னாடி கொண்டு போயிடுது நம்மளை. அதனால் இதுக்கப்புறம் யூஜிசி நெட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்சிஸ்டன்சியாக விடாமல் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சீக்கிரமே கிளியர் பண்ணிடுவீங்க நீங்கள். இப்போது எப்போ வந்து நம்மளோட கனவு வந்து உண்மையாக மாறும் அப்படின்னா, இந்த கிவ் அப் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கனவு வந்து கண்டிப்பாக வந்து உண்மையாக மாறும். கிவ் அப் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம வரலாற்றில் இருக்கவே கூடாது. முக்கியமாக விமன்ஸ்கிட்ட எவ்வளோ ஃபெமினிஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பெண்ணால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ்லாம் வந்து யாருமே பேரண்ட்ஸு, வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க எக்ஸாமில் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போது சூழ்நிலை அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ மணி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அப்போது நம்மளோட உழைப்பை மட்டும் போட்டால் போதும், நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க. இது என்னோட இன்றைக்கான நெட்டு குவாலிஃபைடு ரிசல்ட்டு. நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து நான் குவாலிஃபை ஆகியிருக்கேன். இதை வந்து சாந்திஸ் கஃபேயில் வந்து ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு என்னோடய கன்சிஸ்டன்சி ப்ரிப்பரேஷன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இடையில உள்ள கொஞ்சம் ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் என்னை பின்னுக்கு இழுத்தா கூட கொஞ்சம் அதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணி நான் இந்த இடத்து வர முடிஞ்சது. இந்த நிலமையில் என்னாலேயே இது முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். எல்லாருமே நிறைய டேலண்ட் உள்ள பர்சனாக தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இப்போது இந்த ஸ்லைடு யாருக்கானது அப்படின்னா, நான் நிறைய நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக வந்து ஒன் மார்க்கில் வந்து நான் வெளியில் வந்துட்டேன், 2 மார்க்கில் வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. சக்ஸஸ் வந்து உங்கள் காலடி கிட்டே இருக்குது. ஆனால் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் ஜூனில் கண்டிப்பாக நீங்கள் அப்பியர் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவீங்க. ஒரு சார் வந்து எனக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எந்த எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிளோ அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக அந்த டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 60 மாற்றினாங்க. 60 அப்புறமா 75 அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இந்த எக்ஸாமை அப்பியர் ஆகாதவங்க நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அப்பியர் ஆகலை. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அடடா, நான் எப்போவுமே எழுதுவேன், இந்த ஒரு வாட்டி எழுதாமல் போயிட்டேன், எழுதியிருந்தேன்னா கண்டிப்பாக நானும் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, எந்த எக்ஸாமும் ரெகுலராக நம்ம எழுதிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு மிராக்கிள் வில் ஹேப்பன். அப்போது அந்த ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து நமக்கு ரோல் ப்ளே பண்ணும்போது நம்ம சக்ஸஸை போய் வந்து ஈஸியாக வந்து அடைஞ்சிடலாம். இதுதான் நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள், அதை வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்துடும். ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் தாங்க சக்ஸஸுக்கு ஒரு பெஸ்ட்டு கீவேர்டே, வேறு எதுவுமே கிடையாது. நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதே ஹார்ட் ஒர்க்கை கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம கையில் சீக்கிரமே வந்துடும். இப்போ எல்லாருமே அந்த பார்டரில் இருக்கீங்க. அப்புறமா இல்லை, என்னால் வந்து 110 தான் எடுத்திருக்கேன், 102 எடுத்திருக்கேன், இல்லை எனக்கு இன்னும் லிட்ரேச்சரே வந்து இன்னும் புரியவே ஆரம்பிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட டேர்ன் வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு. தயவு செஞ்சு குவிட் பண்ணிடாதீங்க. டோன்ட் குவிட். தயவு செஞ்சு அதை விட்டு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வெற்றி கனியை பறிக்கிற தூரத்தில் உங்கள் கை நிற்கிது. நீங்கள் இப்போது இல்லை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் ஆகி திரும்பி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நீங்கள் அந்த இடத்து வர்றதுக்கு ரொம்ப நாள் வந்து உழைக்க வேண்டியது இருக்கும். அதனால் கஷ்டமாக குவிட் பண்ணாமல் நீங்கள் வந்து திரும்பவும் அடுத்த ஜூனில் வந்து அட்டன் பண்ணி கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா
வர்ற எல்லா எக்ஸாமுக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு நீங்கள் வர்ற அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சாந்திஸ் கஃபேயோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.